வேர்ல்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நெருக்கமான நேரங்களில் கர்த்தர் எப்படி விடுவிக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவர் சத்தத்துக்கு விட்டு கொடுக்காமல் இருக்கும்போது படிப்பு, வியாபாரம், திருமணம் போன்ற காரியங்களை சுயத்தில் முடிவெடுக்கும் போது குடும்பத்தில் பெரிய பாதிப்பை பார்க்கிறோம். ஊழியம் செய்வதாக இருந்தாலும் அவருடைய அழைப்பை என்ன என்று அறியாமல் நமக்கு நல்லதாக தோன்றியதை செய்யும் போது தோல்வி ஏற்படுகிறது. ஒருவர் அலுவலகத்தில் வேலை நேரத்தில் சுவிசேஷம் அறிவித்ததால் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார். தான் செய்த தவறை உணராமல், நான் சுவிசேஷம் அறிவித்தேன், என் வேலை போய்விட்டது என்கிறார். வேலை செய்யும் இடத்தில் உண்மையாயிராமல் மற்றவர்கள் வேலையை கெடுப்பது தவறு. அலுவலகத்தில் இடரல் இல்லாமல் மதிய உணவு நேரம், மாலை வீட்டிற்கு செல்லும் நேரங்களில் சுவிசேஷம் சொல்லலாம். வேதாகமத்தில் யோனா தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். அவரை கர்த்தர் நினிவேக்கு போகும்படி சொன்னார். ஆனால் அவர் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தரிசிக்கு போகும் கப்பலில் ஏறினார். கர்த்தர் சமுத்திரத்தில் பெரிய காற்றை கட்டளையிட்டார். அதனால் கப்பல் உடையத்தக்கதாக பெருங்கொந்தளிப்பு உண்டாயிற்று. யோனா கப்பலில் இருந்து கடலில் தூக்கி போடப்பட்டான். கர்த்தர் தான் திட்டமிட்டபடி ஊழியத்தை செய்ய, யோனாவை பாதுகாக்க, அவனை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். யோனா பகல் 3 நாள் மீனின் வயிற்றிலிருந்து விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் நெருக்கத்திலிருந்து விடுவித்தார். நெருக்கமான நேரங்களில் யோனாவை போல ஜெபித்தால் விடுதலையை பார்க்கலாம். சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.